ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐம் பிஜி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சயின்ஸில் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான ஒரு டாபிக் ஆசிட் அண்ட் பேஸ். இது தமிழில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்று சொல்லுவோம். அமிலம் மற்றும் காரங்கள் அதை சார்ந்த நிறைய தியரி இருக்கிறது. இப்போது நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து இடங்களிலும் அமிலம் மற்றும் காரங்கள் முக்கியம் இடம்பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக நம்ம பயாலஜிக்கல் இதில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல்லேயே ஆசிட் அண்ட் பேஸ் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கலன் மற்றும் அதில் வாட்டர், ரெண்டாவதாக டெர்மரிக் பவுடர், மூன்றாவதாக வினிகர், அடுத்ததாக சர்ஃபெக்சன், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன். இப்போது கான்செப்ட் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கொள்கலனில் வாட்டர் எடுத்துருக்கேன். வாட்டர் வந்து நியூட்ரல். நம்ம பிஹெச் படிச்சிருப்போம். 0லேருந்து 6.9 வரைக்கும் அசிடிக், 7 நியூட்ரல், அதுக்கப்புறம் 7.1லேருந்து 14 வரைக்கும் பேஸ். இப்போ வாட்டர் இது நியூட்ரல் இருக்குது. இப்போது ஒரு இதுக்கு கலரே இல்லை, நியூட்ரல் கலரே இல்லை. இப்போது கலர் இல்லாத இதுலேருந்து நம்ம ஒரு கலர் இருந்தால் தான் அதை சேஞ்ச் பண்ணும்போது, ஒரு மாற்றம் நிகழும்போது அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு இண்டிகேட்டர், ஒரு கலர் மாற்றத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் இண்டிகேட்டர். இப்போ இண்டிகேட்டராக நம்ம டெர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறமற்ற தண்ணி இப்போ டெர்மரிக் பவுடர் கலந்து இப்போ எல்லோ கலர் சொல்யூஷன் மாறிடுச்சு. இப்போ இது நியூட்ரல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பேஸ் ஆட் பண்ணலாம். நம்ம பேஸுக்காக சோடியம் பைகார்பனேட், அது ஒரு பேஸ் தான். அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீனிங் ஏஜென்ட் எல்லாத்தையும் சோடியம் பைகார்பனேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம பேஸ் கார்டு. இப்போ அது கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எல்லோ டு ரெட்டாக மாறிடுச்சு. அதாவது இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு நியூட்ரலாக இருக்கும்போது எல்லோ கலராக இருந்துச்சு. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரெட்டாக. இப்போ என்ன ஃபைன் பண்ணுதுன்னா, இண்டிகேட்டர் அதாவது நியூட்ரல் வந்து இப்போ பேஸாக மாறிடுச்சு அப்படின்னு இண்டிகேட்டர் ஃபைன் பண்ணுது. இப்போ நம்ம அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆசிட் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வினிகர், இது அசிடிக் ஆசிட். இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் நல்லா மீண்டும் எல்லோ கலராகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன நடந்துருக்குன்னா, பேஸ் நியூட்ரலைஸ் ஆகி அசிடிக்காக மாறிடுது. இதுதான் ஆசிட் பேஸ் கான்செப்ட். தேங்க்யூ.